நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் எல்லாரையும் திட்டுறாருங்க, அதனால சீமானுடைய வளர்ச்சி அவ்வளவுதான் என்று வன்மத்தை கக்கிய திராவிட சங்கி பத்திரிகையாளர் மணி. தம்பிகள், நாம என்ன செய்ய போகிறோம், இதை பற்றி தான் இந்த காணொலி பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன முக்கியமான தகவல். அதாவது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய நமது உறவுகள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை கனவு என்ன அப்படின்னா, எப்படியாவது நாம் தமிழர் கட்சி வென்றுவிட வேண்டும், ஆனால் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ஒரு கருவி பயன்படுத்துவோம். அப்ப நாம் தமிழர் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, ஆட்சி அரியணையில் அமர்வதற்கு நாம பயன்படுத்த போகிற ஒரு முக்கியமான கருவி என்ன அப்படின்னா, அரசியல் புரிதல். அதாவது கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண வார்த்தையா தெரியலாம், ஆனா மிகப்பெரிய ஒரு கருவி இது. அதாவது இந்த மின்சாரம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த மின்சாரத்தை வைத்து தான் இன்னைக்கு பல விடயங்கள் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிற இந்த ஒரு ஒற்றை வார்த்தையில நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியும் அண்ணன் சீமானுடைய வெற்றியும் அடங்கி இருக்கு. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதான் இந்த விஷயமே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இது நம்ம எந்த வழியில பயன்படுத்த போறோம் அப்படின்னா, திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கிற அந்த வழியின் மூலமாகத்தான் நம்ம இந்த ஆயுதத்தை பயன்படுத்த போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமது கட்சியில பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், இந்த மாதிரி நம்ம பல பொதுக்கூட்டங்களை நடத்தி நம்ம கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்றோம். ஆனா அதை விட வலிமை மிக்கதுதான் இந்த திண்ணை பிரச்சாரம். இப்படி இந்த திண்ணை பிரச்சாரம் மூலமா இந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிற இந்த ஆயுதத்தை, இந்த கருவியை பயன்படுத்தி நம்ம மக்களை அணுகணும் அப்படின்னா, நிச்சயம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவது உறுதி. என்ன நண்பர்களை, தயாராகுமா? நிச்சயம் அதை பற்றி வரும் நாட்களில் காணொலியில் விரிவா பேசுவோம். தொடர்ந்து நமது வலைவலியோடு இணைந்திருங்க. சரி, வாங்க இப்ப நேரம் அடுத்து நம்ம காணொலிக்குள்ள போகலாம். அதாவது இந்த திராவிட சங்கி பத்திரிகையாளர் மணி சமீபத்தில் IBC தமிழுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அதுல அவரு என்ன சொல்றாரு, நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, சீமானின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த மணி பத்திரிகையாளர் மணி என்ன தெரியுமா சொல்றாரு, சீமான் எல்லாரையும் திட்டுறாருங்க, அவருடைய வளர்ச்சியுமே அவ்வளவுதான், இதுக்கு மேல அவரால் வளர முடியாது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சி மேலையும் சீமான் மேலையும் வன்மத்தை கக்குகிற மாதிரி ஒரு பதில சொல்றாரு. இந்த இடத்துல இந்த பத்திரிகையாளர் மணி அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா பத்திரிகையாளர் மணி அவர்களே, சீமான் அவர்கள் திட்டுறாருன்னு சொல்றீங்களே, யார திட்டுறாரு? ஒருவேளை காமராஜரை திட்டுறாரோ, இல்ல அந்த நல்ல கண்ணு ஐயா அவர்களே திட்டுறாங்களோ? அட யாரையா திட்டுறாரு? மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் செய்து கொண்டு உளுத்த இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளை தானே திட்டுறாரு. நல்ல அரசியல் தலைவர்கள் திட்டலையே. அப்ப என்ன திட்டுறாருன்னு எதுக்கு சொல்றீங்க? அதாவது கடந்த 55 வருடங்களாக இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கட்சி, இந்த மாதிரி தமிழ்நாட்டை ஆண்ட இந்த கட்சி தலைவர்கள், இந்த அரசியல்வாதிகளை, இந்த போலியான அரசியல் தலைவர்களை, மக்கள் வரி பணத்தை சுரண்டி உண்டு கொளுத்த இந்த அரசியல்வாதிகளை தானே திட்டுறாரு. நல்ல தலைவர்களை திட்டலையே. அப்ப உனக்கு எங்கிருந்தியா எரியுது? இந்த மாதிரியான கேடுகட்ட அரசியல்வாதிகளை திட்டதான் செய்யணும். அது ஏன் உங்களுக்கு எரியுது? அவர்களை திட்டாம தூக்கி கொண்டாட சொல்றீங்களா, இல்ல புகழ்ந்து தள்ள சொல்றீங்களா? அப்படி பார்க்க போனா நீங்களும் இனிமே திமுகவையோ இல்ல ஸ்டாலினை பத்தியோ இல்ல அதிமுகவையோ எடப்பாடி பத்தியோ நீங்கள் மீது பேசாதீங்க, வாயை திறக்காதீங்க, அவ்வளவுதானே. இப்படி அவருடைய நேர்காணலை கேட்கும் போது நம்ம கட்சி சார்ந்த உறவுகளுக்கு எல்லாம் மனம் அப்படியே கொதித்து எழுங்க. எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஏண்டா, ஒரு பக்கம் இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி பின்னால வந்துட்டு இருக்காங்க, சீமான் பின்னால அணி திரண்டிட்டு இருக்காங்க. இந்த ஆள் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம், ஆத்திரமும் வரதான் செய்தது. ஆனா அதே சமயத்துல பாஜக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுல வளர்றது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான். ஆனா அண்ணாமலைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெருகி கொண்டு வருகிறதாம். இதை யாரு மறைச்சாலும் இதுதான் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க பிஜேபிக்கு. அடாடா, பயங்கரமான முட்டுங்க. இன்னைக்கு நல்லாவே தெரியும், இளைஞர்கள் எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்கள் பின்னால்தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சில இளைஞர்கள், அதாவது பாத்தீங்கன்னா இந்த உயர்குடியை சேர்ந்த சில இளைஞர்கள் அண்ணாமலை பின்னால போறாங்க. ஒரு அரசியல் புரிதல் இல்லாம அந்த அண்ணாமலை பின்னால போறாங்க, அது உண்மைதான். இருந்தாலும் அதிகப்படியான இளைஞர்கள் அண்ணன் சீமான் பின்னால்தான் அருணி திரண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன காரணத்தினால இந்த திராவிட சங்கி மணி இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு தெரியல. அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் தனிப்பட்ட ஒரு வன்மத்தை தான் கக்கிறதா தான் நான் பாக்குறேன். அப்ப இந்த மாதிரியான நபர்களுடைய இந்த பேச்சை கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆத்திரம் வரும், ஒரு கோபம் வரும். அது என்ன, இது எப்படி நம்ம வெளிக்காட்டுறது? வேற ஒண்ணு இல்ல நண்பர்களே, நான் சொன்ன மாதிரிதான், நாம் தமிழ் கட்சியை வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் வெல்ல வேண்டும், ஆட்சியரில் அமர வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரிதான் திண்ணை பிரச்சாரம். அதாவது அந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிற ஆயத்தை நம்ம எடுக்கிறோம். அதை எதன் மூலமா செயல்படுத்த போறோம் அப்படின்னா திண்ணை பிரச்சாரம். இதன் மூலமா நம்ம மக்களை அணுகணும்னா நிச்சயம் நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவது உறுதி.
அதனால இதை நம்ம செயல்படுத்தி தான் இது போன்ற நபர்களின் முகத்துல நம்ம கரிய பூசணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒற்றுமையுடன், சாதி மதங்களை கடந்து ஒற்றுமையுடன், ஈகோ பார்க்காம திட்டமிட்டு இதை நான் ஏற்கனவே சொன்னதை களத்துல செயல்படுத்தினா நிச்சயம் நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராவது உறுதி. 2026 இது நடப்பது உறுதி. நான் திரும்ப சொல்றேன், அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒற்றுமையுடன் அனைத்து உறவுகளையும் அரவணைத்து திட்டமிட்டு செயல்படுத்தினா நிச்சயம் இது நடப்பது. அதாவது 2027 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவது உறுதி. இது போன்று வன்மத்தை கக்கும் நபர்களின் முகத்தில் கரியை பூசப் போவதும் உறுதி. என்ன நண்பர்களே, செய்து காட்டுவோமா? நான் தயாரா தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த கனவுகளை பெறக்கூடிய நமது உறவுகளும் நீங்களும் உறுதியா இருங்க. ஒரு சபதம் எடுங்க. நிச்சயம் ஒரு நாட்களை செய்து காட்டுவோம். அதை பற்றி நம்ம வரும் நாட்களை விரிவா பேசுவோம். என்ன நண்பர்களை, செய்திருவோமா? சரி நண்பர்களே, இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த கனவுகளை மீண்டும் அடுத்து ஒரு கனவில் சந்திப்போம். அதற்கு முன் நமது கனவு தேசம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.